ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Techmaima யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது இருக்கிற ஃபைலை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் இம்போர்ட் OS அப்படிங்கிற லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணிக்கங்க. சிம்பிள் ரீநேம் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இம்போர்ட் பண்ணும். os.remove சொல்லி கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டன். எந்த யாருமே வரல, ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் அந்த fp.txt. நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். 404 requesting a page that does not exist. சிம்பிள், அந்த ஃபைல் இப்போ போயிடுச்சு. ஸோ os.remove யூஸ் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து append ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரூட்ஸ்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆப்பிள், பனானா, செரி சொல்லி அதில் 3 வேல்யூஸ் இருக்குது, 3 ஸ்ட்ரிங். ஸோ புதுசாக நான் ஒரு வேல்யூ இதில் ஆட் பண்ணணும். ஸோ fruits.append, சிம்பிள் append அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி fruit.append. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் append வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ரீட் பார்த்தாச்சு, ரைட் பார்த்தாச்சு, append, ரிமூவ், ரீநேம், க்ளோஸ் எல்லாமே பார்த்தாச்சு, டெலிட்டும் பார்த்தாச்சு. ஐ மீன் ரிமூவ் பண்ணுறது எப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து நான் ஃபைல் பாயிண்டர் நீங்கள் சொன்னேன் இல்லையா, ஃபைல் பாயிண்டர் எப்படி யூஸ் பண்ணிட்டு. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைல் பாயிண்டர் எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ f4.open hello.txtன்னு சொல்லி ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன், மேனுவலாக கிரியேட் பண்ணேன். ஸோ அதான் நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ f4.read சொல்லி கொடுத்தா அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணிக்கும். கேளுங்க, காமிக்கிறேன். hello.txt இருக்கா, பைத்தான் கோர்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ f4.readனா உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி படிக்கும். அகெயின் ரெண்டாவது டைம் அதை படிக்கிறப்ப ரெஸ்பான்ஸ் வராது. இருங்க, நம்ம இதுல ஒரு 3 கான்செப்ட் இருக்கு. நீங்க வந்து உங்களோட கர்சரை இந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து இந்த ரைட் சைட்ல எந்த இடத்துக்கு வேணாலும் மாத்திக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல எந்த இடத்துக்கு வேணாலும் மாத்திக்கலாம். மூணாவது ஆப்ஷன் வந்து கர்சர் பை டிஃபால்ட்டா எங்க இருக்கு, ஒருவேளை எங்க இருக்கு அப்படின்னா இதுல இருந்து ரைட் சைட்லயும் மாத்திக்கலாம், இல்லை லெஃப்ட் சைட்லயும் மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான் சீக், SEEK. இது வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் சீக் அண்ட் டெயில் 2 மெத்தட் இருக்கு. ஸோ நம்ம சீக் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். fo.seek 3,0 அப்படின்னா 0ங்கிறது வந்து பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிகினிங்ல இருந்து 3 லெட்டர் கழிச்சு இது ஸ்டார்ட் ஆகணுன்றது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ரன் பண்ணி காமிக்கும். ஸோ நான் இதை வந்து ஒன்று வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ fo.seek 3,0ன்னு கொடுத்துருக்கேன். 3 லெட்டர் விட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி படிச்சு காமிக்கும். ஸோ fo.read கொடுத்தீங்கன்னா பாருங்க, பைத்தான் கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் அதை விட்டுருச்சு, HONCOURS. கரெக்டா? fo.read தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் நீங்கள் வந்து பேக்வேர்டில் வரணும். நீங்கள் வந்து இருக்கிற பொசிஷன் விட்டுட்டு ரிட்டன் வந்துடணும். நம்ம 3 லெட்டர் தாண்டி போயிட்டு ரிட்டன் வந்துடணும்னா fo.seek 0 கொடுத்தீங்கன்னா சொல்லி ரிட்டன் வந்துடும். இப்போ ரீட் பண்ணி பாருங்க, ஃபுல்லாகவே வந்து பிரிண்ட் பண்ணும். பைத்தான் கோர்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா fo.close சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நான் வந்து இப்போ ஃபார்வர்டில் சொல்லிட்டேன். பேக்வேர்டில் எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை நான் -3 கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். -3னா பேக்வேர்டில் இருந்து வர்றது. நீங்கள் 0க்கு பதிலாக நீங்கள் வந்து 2 யூஸ் பண்ணணும். பிகினிங்ல இருந்து யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது 0. எட்ஜில் இருந்து வந்தால் யூஸ் பண்ண வேண்டியது 2. மிடில் எங்கே பாயிண்ட் இருக்கோ அங்கிருந்து சொன்னோம்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது 1. ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட்ல இருந்து ஃபார்வர்டில் 3 டிஜிட் தள்ளி வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் எதில் ஒர்க் ஆகும்னா வெறும் ரீட் மோட்ல ஒர்க் ஆகாது, ரீட் பைனரியில தான் இது ஒர்க் ஆகும். ஸோ RB மாத்தியாச்சு பாருங்க. நான் இதெல்லாம் வந்து ஹேஷ்டேக் போட்டுடலாம். பாருங்க, லாஸ்டா இருக்க 3 லெட்டர் ஸ்பேஸும் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ பைத்தான் கோர்ஸ்னு இருக்கா, SE பிளஸ் நியூ லைன் ஒரு ஸ்பேஸ் இருக்கா, அதை கன்சிடர் பண்ணி தான் 3 லெட்டர் வந்து டிஸ்பிளே பண்ணுது. இதே நான் வந்து ஒரு 8 கொடுக்குறேன். பாருங்க, கோர்ஸ் ஸ்பேஸோட சேர்த்து லாஸ்டா இருக்க 8 லெட்டர் Bனா பைனரி மட்டும் இது டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுதான் ஃபைல் ஆப்ஜெக்ட்ஸ்ல சீக் அப்படிங்கிற மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் டெல் மெத்தடும் கம்ப்ளீட் ஃபைல் ஹேண்ட்லிங்கோட கோடும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.